இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணுக்கு அசருடைய தொழுகையில், அதாவது அசருடைய நேரத்தில் மாதவிடாய் நின்று சுத்தமாகி விட்டாள் என்றால் அந்த பெண் லுஹருடைய தொழுகையை தொழணுமா என்றால் நிறைய மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க லுஹருடைய தொழுகையை அந்த பெண் தொழ வேண்டும். காரணம், இந்த லுஹரும் அசருக்கும் மத்தியில் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம் இல்லையா? லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். எனவே பேணுதல் அடிப்படையில் அந்த பெண் லுஹருடைய தொழுகையையும் தொழ வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இதெல்லாம் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பெண் அசருடைய நேரத்தில் மாதவிடாய் நின்று விட்டு சுத்தமாகிவிட்டால், குளித்து சுத்தமாகிவிட்டால் அவள் லுஹருடைய தொழுகையும் தொழ வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு பெண் இஷாவுடைய அந்த நேரத்திலே சுத்தமாகிவிட்டால் அவள் மகரிபுடைய தொழுகையும் தொழ வேண்டும். ஏன்னா மகரிபையும் இஷாவும் என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். எனவே மகரிபுடைய தொழுகையும் பேணுதல் அடிப்படையில் தொழ வேண்டும் என்று என்ன செய்யறாங்க மார்க்க அறிஞர்கள் இந்த சட்டங்களை கொடுப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.